இது கோன்சோ. ஒருத்தர் திருடி மாட்டிக்கிட்டாருன்னா அவரை முள்ளு மேல படுக்க வச்சு ஆப்பிரிக்காலயே ஒரு பெண்ணா இருந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தியோப்பியால லாரியில வந்தது. கஸ்டம் ஆஃபீஸர்ஸே அவங்க அவர்கிட்ட பேசி இங்க ஒரு 4 வருஷமா பயங்கர வறட்சியா இந்த மக்கள் தண்ணியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. யுனெஸ்கோ அவங்களோட ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல இன்னைக்கு அந்த விழா நாள். வாசல்லையே வரவேற்புங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விழாவுக்கு போனதுல எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னா, வணக்கம், நான் தெய்வானை. இது கோன்சோ. எத்தியோப்பியால சவுத் ரீஜியன்ல இருந்துட்டு இப்ப இவங்களே ஒரு தனி ரீஜியனா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தியோப்பியாலேயே முதலா கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க உள்ள மக்களே அவங்க விவசாயம் செய்யறதுக்கு மலைகள்ல படிகள் மாதிரி அமைச்சு அவங்களோட நிலப்பரப்பை அவங்களே வடிவமைச்சுக்கிட்டதுனால இந்த பேர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க கடுமையான மழை இருக்கும், அதுவும் எப்போதான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஒரு நிலப்பரப்பை அமைச்சிருக்காங்க. இந்த கோன்சோ ரீஜியன்ல நான் வந்திருக்க இடம் ஒரு சின்ன டவுன் தான். இங்க உள்ள மக்கள் பேசுற மொழி என்னோட முதல் வீடியோலயே சொல்லியிருக்க மாதிரி இங்க இடத்துக்கு இடம் மொழி மாறுபடும். அந்த ஊரோட பேரை கூட வந்து மொழியா வச்சிருப்பாங்க. அப்படி இந்த மக்கள் பேசுற மொழி கோன்சோ. இந்த ஊருக்குள்ள நான் வந்ததுமே கேட்ட ஒரு விஷயம் என்னை ரொம்பவே சந்தோஷமாக்குனுச்சு. இங்க திருடர்கள் யாரும் இல்ல அப்படிங்கிறது தான். இங்க திருடுனாங்கன்னா ரொம்பவே பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தடவை ஒருத்தர் திருடி மாட்டிக்கிட்டாருன்னா அவரை முள்ளு மேல படுக்க வச்சு முதுகுலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே 2வது தடவையும் அவர் வந்து பண்ணாருன்னா அதே தண்டனை திரும்ப வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது தடவையும் அவரை இதையே ரிப்பீட் பண்ணுனா அவரை ஊரை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பயந்துகிட்டே இங்க உள்ள மக்கள் யாருமே திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யாராவது கோன்சோல நம்ம கிட்ட திருடுனாங்கன்னா அவங்க கண்டிப்பா கோன்சோவை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது ஊர்ல இருந்து கோன்சோவுக்கு வந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். எங்க ஊரோட சிறப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்க ஊரும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா எங்க ஊருக்கு நிறைய டூரிஸ்ட் வர மாட்டேறாங்க அப்படின்னு வந்து இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கவலைப்படுறாங்க. நீங்க இந்த ஊருக்கு வரணும்னா எப்படி வரணும், நான் எங்க இருந்து எப்படி இந்த ஊருக்கு வந்தேன் அப்படிங்கறத ஒரு கதையா சொல்றேன். அதை கேட்கும் போதே உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆப்பிரிக்கானாலே நம்ம பயப்படுறோம். ஆப்பிரிக்கானா இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆப்பிரிக்காலேயே ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு 2 பேர் சேர்ந்துதான் வந்தோம். இருந்தாலுமே ஒரு பெண்ணா ஒரு வழியில தெரியாத ஆட்கள் கூட வந்து டிராவல் பண்ணி வர்றது, அதுவும் சேஃபா வந்து வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்கள், நடந்துகிட்டே இருக்க விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆப்பிரிக்காலேயே நிறைய பகுதிகள்ல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குதோ அப்படின்னு தான் வந்து தோணுது. நம்ம நாடு, நம்ம ஊரு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. ஓகே, நான் வந்த கதையை பார்ப்போம். இந்த இடத்துக்கு கோன்சோ அப்படிங்கிற சிட்டிக்கு வரணும்னா நம்ம எத்தியோப்பியாவில் அடிஸ் அபபா சிட்டி ஏர்போர்ட் வந்து அங்கேருந்து அர்பாமிஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு ஃப்ளைட் மூலமாகவோ இல்லை ஜின்கா அப்படிங்கிற இடத்துக்கு ஃப்ளைட் மூலமாகவோ வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வரலாம். அர்பாமிஞ்சிலேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்தோம் அப்படின்னா ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்காலேருந்து நம்ம இந்த ஊருக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு 170 to 80 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இது 2 இடத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருந்தோம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டைரெக்டாக எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ எப்படி வர்றது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் இருந்த இடம் துருமி. அந்த துருமியிலேருந்து வர்ற வழியில் ஒரு இடத்துல வந்து செக் போஸ்ட் இருக்கும். அங்கே ரோடு 2ஆக பிரியும், லெஃப்ட் அண்ட் ரைட். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வழி இந்த ஊருக்கு வர வழி, இன்னொரு வழி இந்த ஜின்கா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற வழி. ஸோ நாங்கள் இருந்த துருமியிலேருந்து ஜின்காவுக்கு போகிறதுக்கு தான் பஸ் அப்புறம் கார் எல்லாமே இருந்தது. நாங்கள் வர்ற இடத்துக்கு
எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு இல்ல. ஸோ எப்படி வர்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா அங்க நின்னு, கடைசியில நாங்க ஒரு முடிவெடுத்து, போய் அந்த செக் போஸ்ட் கிட்ட பார்க்கலாம். அந்த வழியா வேற ஏதாவது வண்டி போனா போய்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, ஏதாவது ஒரு வண்டி கிடைக்குமான்னு நாங்க இருந்த துருமி இடத்துல நின்னுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். எங்களுக்கு ஒரு லாரி கிடைச்சது. லாரி டிரைவர்ஸ்ட்ட பேசிட்டு, அப்புறம் லாரியில ஏறி வந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தியோப்பியால லாரியில வந்தது. ரொம்ப சேஃப். அந்த டிரைவர்ஸ் வந்து ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாங்க. சேஃபான டிரைவிங் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பணம் நம்ம தனியா ஒரு கார் எடுத்துட்டு வந்தோம்னா, எவ்வளோ பணம் வாங்குவாங்களோ, அதுல ஒரு பாதி அளவுக்கு அந்த லாரி டிரைவர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அந்த லாரி போற இடமும் ஜின்கா தான். அந்த லாரியிலேயே போனா கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான டைம் டிராவல் பண்ணணும். அதனால கரெக்டா அந்த செக் போஸ்ட் வந்து இறங்கிட்டோம். ரிஸ்க் எடுத்து செக் போஸ்ட்டுட்டே இறங்கி, அங்கேயே வந்து நின்னு வேற வழியா வர்ற பஸ், நாங்க வர ரூட்டுக்கு, நாங்க போக வேண்டிய ஊருக்கு ரூட்ல போகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நின்னோம். அந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. யாருமே வந்து கிடையாது. எந்த ஆளும் கிடையாது. ஆனா அந்த செக் போஸ்ட்ல 2, 3 அந்த செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸும், கஸ்டம்ஸ் ஆஃபீசர்ஸும் நின்னாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வழியா நெறையா கார் வந்து நீங்க போற இடத்துக்கு போகும். நாங்க கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து எங்கள நிக்க வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணோம். ஒருத்தவர் கார்ல போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேசி, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நாங்க தர்றோம் அப்படின்னு வந்து அவங்களே கஸ்டம் ஆஃபீசர்ஸே வந்து அவர்கிட்ட பேசி எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி குடுத்தாங்க. அவரோட கார்ல போறதுக்கு. அப்புறம் அவரோட கார்ல ஏறி ஒரு 2 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி கோன்சோவுக்கு வந்து ரீச் ஆனோம். இப்படிதான் நாங்க துருமியிலேருந்து கோன்சோவுக்கு வந்து வந்தோம். வர்ற வழி எல்லாமே ஆ, இங்க சொர்க்கம். அது வரிசையா எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அதிகமா வந்து விளைஞ்சிருந்தது. நான் மத்த இந்த இந்த ஊர்லயே, அதாவது எத்தியோப்பியாலயே மத்த இடங்கள்ல பார்த்தத விட, இங்க ரொம்ப அதிகமான இந்த பழங்குடியினர பார்க்க போனப்ப இருந்த அளவ விட, ரொம்ப அதிகமான விளைச்சல் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப செழிப்பா இந்த பூமி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள நான் என்டர் ஆனேன். உள்ள என்டர் ஆகி இங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்கும்போது தான் சொல்றாங்க, இங்க ஒரு 4 வருஷமா பயங்கர வறட்சியா வறண்டு போய் இந்த பூமி வந்து இருந்தது. இந்த வருஷம் தான் வந்து மழை வந்திருக்கு. இந்த வருஷம் தான் எங்களுக்கு விளைச்சல் அதிகமா இருந்திருக்கு. இந்த வருஷம் தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாருங்க, பிளான்லாம் பண்ணல. எத்தனையோ தடவை இந்த வழியா போயிருக்கேன். ஆனா பிளான் எதுவும் பண்ணல. எதேர்ச்சியா இந்த ஊர் வந்தது தான். கரெக்ட்டா இந்த ஊர் செழிப்பா வளமா இருக்கிற சமயத்துல நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இந்த மக்கள் தண்ணியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. தண்ணியே கிடையாது இந்த ஊர்ல. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து இவங்க வாழ்றாங்க? எப்படி தண்ணி இல்லாம இருப்பாங்க? எப்படி சமைப்பாங்க? என்ன சாப்பிடுவாங்க? ஆனா ஃபுல்லா பச்சையா இருக்குதுங்க. எப்படி வந்து தண்ணி இல்லாம இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களோட இந்த ஒரு தனித்துவத்த எப்படி இந்த ஒரு வறண்ட பூமியில மக்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி இத்தனை வருடங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து யுனெஸ்கோ அவங்களோட ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல இந்த கோன்சோங்கிற சிட்டியையும் ஒண்ணா சேர்த்திருக்காங்க. இந்த கோன்சோல உள்ள சில பகுதிகளை அவங்களோட ஹெரிட்டேஜ் சைட்ஸா வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த மக்கள் வருஷம் வருஷம் அவங்களோட கலாச்சாரத்தை நினைச்சு, அவங்களோட பழக்க வழக்கங்களை நினைச்சு, அவங்க மக்கள் எப்படிலாம் இருந்தாங்கங்கிறத ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அந்த விழா நாள். இன்னைக்கு அவங்களோட கலாச்சாரத்தை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த நாள், இந்த செலிப்ரேஷன் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இந்த ஊர்ல அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற நாள். அதை பார்க்க போயிட்டு இருக்கோம். அவங்க அங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த ஊரை நம்ம சுத்தி பார்த்து, உங்களுக்கு நான் இந்த ஊர்ல உள்ள ஒரு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இனி வர வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ நான் இந்த விழாவுக்கு போறேன். விழாவை நம்ம பார்க்கலாம். இப்ப எங்க நான் போறது? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி, பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் கூட்டமா தெரிஞ்சுச்சு. அங்கேயே போகலாம் அப்படின்னு போனா, வாசல்லயே வரவேற்புங்க. எனக்கு தான். வரவேற்றது வேற யாரும் இல்ல. இந்த டவுனோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரோட அட்வைசர் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படியே அவரு மத்த அபிஷியல்ஸோடயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துல சாப்பிட்டு வந்ததுனால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்னடா நடக்குது? என்ன நம்மள இப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே, அப்படியே வாங்க எங்க கெஸ்ட் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்களோட கெஸ்ட் எல்லாருமே உங்களோட கலாச்சார உடையில தான் வந்திருந்தாங்க. வெவ்வேறு பகுதியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் ஏதாவது ஃபங்ஷன்னா அவங்க நம்ம ஊர் வேஷ்டி, சேலை மாதிரி இப்படிதாங்க வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு போர் அடிச்சுச்சுன்னா பக்கத்துலயே ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கு. அங்கதான் இப்ப மக்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு ஃபோன் நம்பரும் குடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா? ரவுண்டானா வந்தாச்சு. ஏதோ மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விழா 5, 6 வருஷமா நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. வறட்சி இருந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் தான் இவங்க அமைதியா இருக்கிற மாதிரி கருதுறாங்க. அதனால இந்த வருஷம் எடுக்குறாங்க. இந்த வருஷத்துலேருந்து நீ வந்து கன்டினியூஸா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை இது மாதிரி விழா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ሰኔ 24 2015 ዓ.ም በሰላም አደረሰን። Our guests, we really appreciate for your coming. You will be stay for us and we celebrate each other and we try to confirm everything is for you as much as possible. We try to give a chances for you and you be with us. Welcome, we say once again. Thank you. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வெல்கம் பண்றாங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முன்னோட்டம். விழா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரம்பிக்கும். அவங்களோட தேசிய கீதம் பாடிட்டு இருக்காங்க. 3 கொடி பறக்க விடுறாங்க. சென்டர்ல இருக்கிறது இந்த நாட்டோடது. ரைட் சைடு இருக்கிறது கோன்சோவோடது. லெஃப்ட் சைடு இருக்கிறது யுனெஸ்கோவோட கொடி. 3 கொடி பறக்க விட்டுட்டு இருக்காங்க. குரூப்பா வெவ்வேறு கிராமத்துல இருந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் பெரும்பாலும் ஆடு மாடுகள் தான் கூட்டிட்டு வராங்க. ஒருவேளை நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல் கொண்டாடுற மாதிரி இவங்க ஏதாவது வந்து மாடு ஆடுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ற மாதிரி இந்த விழா கொண்டாடுறாங்க போல. சில பேரெல்லாம் ஒட்டகமோட போட்டோ எடுத்துட்டு வராங்க. காண்டாமிருகம் போட்டோ எடுத்துட்டு வராங்க. சில பேர் வந்து அவங்க விளைவிக்கிற தாவரங்களை வந்து கையில எடுத்துட்டு வராங்க. சில கீரை வகைகள், சூரியகாந்தி பூ அது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க வருமானத்துக்கு உதவுற, அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமான இயற்கையோட படைப்புகள்லாம் நன்றி சொல்ற மாதிரி இந்த விழா அப்படின்னு நினைக்கிறேன்.
எல்லாரும் விழா நடக்கிற இடத்துக்கு போறாங்க போல. விழா நடக்கிற கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் அந்த ரவுண்ட் அபவுட்ல பார்த்ததே வந்து விழா மாதிரி தான் இருந்தது. இங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. تبرر مستبر تبر أيدو 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 ركودي يندرو يندرو يخسرني 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 خرما يخسرني تندر ما بقول تيكالو أنا فبرو جدار كنا مسكرا أنا سمينا جدار كنا مسكرا له ये क्या कोसा ማህበረተ ፎርማዴ ማማላዴ ሳትግሬ ስጦታውና እንዲሁም ደግሞ ደስታው እየገለጸ ያለፈ የሚገኘው ተሰሚና ማህበረተ ተሰሚና ለሰሚና ኤሌዳ ኤሌድለክ ያራጊ ኤሌድለክ ያራ ኤሌድለክ ያራጊ የታጎሳ ቁጥራቸው ራሱ ቦታ ቦታቸው እንደዛ አድርገው ካለፉ የፍየሉ ሰንጋ ደግሞ Inshallah tukuk ko daga sakin injane samalla እሺ የሱራች የተወለ ዳጎሳን ስጦታ በኋላ በደረሱ ሰዓት የምንቀበል ይሆናል። የሱራችን ዋና አስተዳዳሪ እጅግ አድርገን እናመሰግናለን። በክብር ወደ መቀመጫቸው የምንሸኝ ይሆናል ማለት ነው። ትርኢት አቅራቢዎች ሰዓት ስላለን እዛ ጋር ትቆሙልናላችሁ። አሁን የሱራችን ዋና አስተዳዳሪ ክብራቱ ዳዊትን እጅግ አድርገን እናመሰግናለን። እጅግ አድርገን እናመሰግናለን። እሺ ஊர் திருவிழால கூட பாருங்க, நாட்டுக்கு ஒரு மரியாதை, அவங்க ஊருக்கு ஒரு மரியாதை, அவங்க கலாச்சாரத்துக்கு ஒரு மரியாதை, அவங்க கூட வாழ்ற விலங்குகளுக்கு ஒரு மரியாதை, அவங்க உணவுக்கு ஒரு மரியாதைன்னு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குற விதமா தான் அவங்க திருவிழாவே கொண்டாடுறாங்க. இந்த திருவிழால இயற்கையை வழிபடுற மக்களும் வந்து இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. மொத்தத்துல இது அவங்க ஊர் திருவிழா. Thank you. Yeah. I will watch that. I can't go there. Yeah, I'll go and watch it. Yes. ከተቀመጥንበት ብድግ ብለን የክብር ሰላምታውን እንድንቀበል በአክብሮት እጠይቃለሁ። እጅግ አድርገን እናመሰግናለን። እጅግ አድርገን እናመሰግናለን። ሞራል ጭብጨባ አይሰማም። እስኬታል እጅግ አድርገን እናመሰግናለን። እጅግ አድርገን እናመሰግናለን። አረፍ በሉልን። እጅግ አድርገን እናመሰግናለን። ይሰማል? እስኪ አሁን የሚሰማችሁ ብቻ ጨብጭቡ። ሁላችሁም ደስ ያላችሁ ተጨብጨብ። የህዝቦች አንባ ህብረ ብሔራዊ 13 ወር ክረምት ከበጋ ጀንበር የማይጠልቅባት ህዝቦች መኖሪያ በልዩነት ውበት የውበት ሳያ የምስራቅ አፍሪካ ኢትዮጵያ
ሁሉም በማለት በስተ ሰሜኑ ተዋስሎ የሚኖረው ተደራሽ ህዝብ ነው። ከበስተ ሰሜን ምስራቅ ምግቡን አቅርቦ ከሚሰጥ በፍቅር ስስት ከሌለበት ከደግነት በቀር ህዝባችን ከበስተ ሰሜን ምስራቅ ተዋስሎ የሚኖረው ዋሮ ልዩ ወረዳ ነው። ሞራል ስበለን ሞራል የሰጣችሁልን முன்னாடி ஒயிட் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கவர் தான் அந்த ஊர் நாட்டாமையா இருப்பாரு. இங்க வந்து அபகடா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ሞራል እየሰጣችሁልን እዚህ ፕሮግራም ላይ እንግዲህ ከወላይታ ከጋሞ ከጎፋ እንዲሁም ደግሞ ከኦሮሚያ ክልል ከቦረና ዞንና እንዲሁም ከጉጂ ዞን እንዲሁም ያልጠቀስኳቸው ከተለያዩ አጎራባች ዞኖችና አጎራባች ክልሎች ይመጣሉ። ሞራል እየሰጣችሁልን இந்த டான்ஸ் ஆடுற குரூப் எல்லாம் பாருங்களேன், சில பேரு தான் வந்து ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், மத்த எல்லாருமே அந்த ஊர் மக்கள், அந்த ஊர்ல இருக்க குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஆடுறாங்க பாருங்க. நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இவங்க நடனம் இல்லாம இருக்கவே மாட்டாங்க, எதா இருந்தாலும் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் இங்கேயும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க ஊருக்கான ஸ்டெப்ஸ் தான். እጅግ አድርገን እናመሰግናለን። አላውዳሾ ከሪቴ ግደሜ ቶግም እንኳን ለሆራታ ሆንሶ በዓል በሰላም አደረሳችሁ እያለ የጥቅማሌታ ጎሳ እንግዲህ ስጦታውን እያበረከተ ይገኛል። ትልቅ ሰንጋና እንዲሁም የፍየል ምኩት እየሰጡ ይገኛሉ። ጥቅማሌታ ጎሳ እጅግ አድርገን እናመሰግናለን። ሞራል እየሰጣችሁልን ከፋስ ጀገባ የሁርመዳ ሰጠዲሸን ያሁ ገዳባሪ እንግዲህ ሰሚና ጥቅማሌታ ፎርማሽን እንደሆነ አሰውዲ ስምንተኛ ደግሞ ኩያት ሁሉ ለካ ህብረት ተቀራየ ኩሙ በላኪ ጋር ጉደም ጀመራየ ፎርማ ሰጋለ ገመል ባይደሳፈን ኤሬጋ ሆንስ ተጋጎ ሳር ጅጋር ገና መሰግናለን። የዞናችንን ዋና አስተዳዳሪ እንደዚህ ጅጋር ገን እናመሰግናለን። ተቋማታ ጎሳን በሞራል ሸኙልን ጅጋር ገን እናመሰግናለን። እንግዲህ ይህንን ትርኢት ለማየት
kado karimaya soyda so kado alulli kallamalla so solle ሞራል እየሰጣችሁ ነው። ጎሳ መሪ ባለቤት ናቸው። በትራቸውን ይዘዋል። ሞራል እየሰጣችሁ ነው። ቀደም ሲል በተገለጸው ልክ ማለት ነው። ውብ የሆነ ባህላችን ነው እያሳየ የሚገኙት። ሞራል እየሰጣችሁ ነው። ሞራል ስለጀመረ ሞራል እየሰጣችሁ ነው። እነሱ ቀጣይ ድረስ ወደ ያቀርቡት ሞራል እየሰጣችሁልን እንዳረጉ ይሄኛው ትውልድ የቀደምት አባቶችን ታሪክ አስጠብቀው እነሆ ሌላ ታሪክ የሚያስመሰግን እነሱ በሰላም ትደም በእናንተ ለና ሁሉ ያፈሰነው ስለዚህ መጨረሻ ዘመን ስልጣናቸውን ሌሎች ያስረክባሉ ማለት ነው። ኦሰማ በጦር የሚባለው ነው። ያልፉን እናመሰግናለን። አንድ ጊዜ በሞራል ሸኝልን።
እናመሰግናቸዋለን እጅግ አድርገን እናመሰግናለን። በክብር ተመልሶት የሚያልፉት ነገር ግን የሆራ ትርኢት አሳቃቢዎች እንዲያልፉልን አስተባባሪዎች ንገሩልን። እሺ ከናዎች እንደነ ሰማው ደገና ተባረገ የሰማው ዱሮ አሬዴን ግቴዳ ድራማዊ እንቅስቃሴ ታገለበት እጅግ ልዩ የሆነ በሚገኙ ቀደም ሲል እንደተገለጸው በስልጣን ሽግግር ጊዜ ዜማ ማደጉሩ ጉባኤ ነው። አንዳንድ አጥቢዎች ለመምጣትን በየዓመቱ ከአንድ እስከ 2 ጊዜ የሚደረግ ጉባኤ ነው። ጉባኤው የምክክር ጊዜ በመሪዎች የወሰነ ትልቅ መድረክ ነው። አንበሳ ነብር የገደለ ጠላትን የመከተ የተለያዩ ጌጣጌጦችና መሳሪያዎችን በመያዝ በጨፈራ ወቅት ያለውን አጠቃላይ ነገሮችን ያሳያል። ለምሳሌ ይህ የምናየው የሆራ ነው። ሆራ ደግሞ ተሰግናው ላይ በጦር የሚወጋ ሰው ጀብድ የሰራ ሰው ብቻ ነው። ሁሉም ሰው አይወጋም። ተሳስታችሁ ዝም ብዬ እወጋለሁ የሚባል ነገር የለም። ጀብድ መቀጠር ለፈጸመና ጀብድ የሰራና ጠላት ለመገዳሰል በሆራ ውስጥ እንደዚህ ባለ ባለሙ የገጠመውን ትዕይንት እና ድራማዊ መልክ ያሳያል። ድራማዊ በሆነ መልኩ እንቅስቃሴን የሚያሳይ ታሪኩ ደግሞ ከላላ ይባላል። ኮምበሌዳ እንዲሁም ቃጭል ይዘው እያቃጨሉ ናቸው። ይሄ መጨረሻው ትርኢታችን ነው። እግራኔ ተገማያ እንዳገቡ ማለንገዱ ዳቢታ አንገፈየ ናይለ አገሪቱ ሽናዳሽ ዶራችን ያ ማሻነ ነው ሰግግኝ ሮባሮዶ ለበሶ ነገር ጋበቁ እና ጉዳ ጉተነ እና ጉዳጂ ጊዮነ ሀታ ሀነ ጉዳነ ሲገግሪንጋ ነው ደንግሳ அவ்வளவுதாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆப்பிரிக்கால திருவிழா எப்படி இருக்கும், ஆப்பிரிக்காவை சேர்ந்த எத்தியோப்பியா நாட்டுல எப்படி திருவிழா கொண்டாடுவாங்க அப்படிங்கறத பார்த்தாச்சு. ரொம்ப நேரம் விழா பார்த்துட்டு இருந்துட்டு பசி, செம்ம பசி. எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, நீங்க எங்க கெஸ்ட் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கார்லயே கூட்டிட்டு போயிட்டு லஞ்ச் ஆஃபர் பண்ணாங்க. ரா மீட் லஞ்ச் பஃபே அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்க. பச்சை கறி விருந்து, அதுதான் இவங்க இங்க வந்த கெஸ்டுக்கு எல்லாம் கொடுத்த விருந்து. ஏதோ அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஜாலியா விளையாண்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. பாருங்க, மரத்துல ஏறி குழந்தைங்க உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஊரு குழந்தைங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடுச்சு, ஆனா இங்க அப்படியேதான் இருக்காங்க. ஸோ விழா பார்த்து முடிச்சிட்டோம். இந்த விழாவுக்கு போனதில் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னா எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு தான். அதாவது நாங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே இந்த சமயத்தில் இந்த விழா நடக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்க ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ மரியாதை கொடுத்து எங்களை வந்து சீஃப் கெஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி எங்களை நல்லா கவனித்து சாப்பிட்ற வரைக்கும் வந்து சாப்பிட சொல்லி அனுப்புகிற ஒரு மக்களை நம்ம எங்கே பார்ப்போம். ரொம்ப அரிது இது மாதிரி மக்களை பார்க்குறது. அதுதான் நான் என்னோடய வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். எத்தியோப்பியன் மக்கள் ரொம்ப பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லா பழகுவாங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களான்னு. அதாவது நம்ம யாரையுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இந்த நாட்டுக்கு வந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா திருடர்களும் இருப்பாங்க, வேறு மாதிரி மக்களும் இருப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள பார்த்து யாருக்கிட்ட நம்ம பேசலாம் பழகலாம் அப்படின்னு பார்த்து நம்ம இது மாதிரி கொஞ்சம் இந்த திருடர்கள் வேறு மாதிரி மக்கள்கிட்ட கவனமாக இருக்கிறதும், இது மாதிரி நம்மளை மரியாதை கொடுக்குற மக்கள்கிட்ட நம்ம திரும்பி மரியாதை கொடுத்து அன்பாக இருக்கிறதும் நம்மளோட கடமைங்க. அது மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம எல்லா மக்களோடையும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னைய வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.